ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி 2 லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி. மலைவாழ் கிராமம் டு சென்னை ஐஐடி சாதித்த மாணவிக்கு தளபதியின் கைகளால் கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விஞ்ஞானியா மாறுவீங்க. நெகிழ வைத்த விஜயின் பேச்சு. ஹாய் ராஜேஸ்வரி, உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை, வெறும் கேண்டில் லைட். அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக ஆவீங்க. என்னுடைய விஷஸ், ஆல் தி பெஸ்ட். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை கருமந்துறை கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி. மாணவி ராஜேஸ்வரியுடைய அப்பா கடந்த 2023 உடல்நல குறைபாடால இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. சோ சின்ன வயசுல இருந்தே படிப்புல பயங்கர பிரில்லியண்டா தான் இருப்பாங்களாமா. 10ஆம் வகுப்புல 438 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்புல 600க்கு 521 மதிப்பெண்களும் எடுத்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த நிலையில தான் JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி அகில இந்திய அளவுல 417வது இடத்துல தேர்ச்சி பெற்று சென்னை IITல படிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களாமா. அண்ட் கரண்ட் கூட இல்லாம மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல படிச்சு ராஜேஸ்வரி தேர்வு எழுதியிருக்காங்களாம். அண்ட் இந்த நிலையில தான் தாவிகவுடைய பரிசளிப்பு நிகழ்வு நடந்திருக்கு. சோ JEE அட்வான்ஸ் தேர்வுல தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை பேனான்னு தாவிக கட்சியுடைய தலைவர் விஜய் வழங்கியிருக்காரு. கரண்ட் கூட இல்லாம மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல படிச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்த மாணவி ராஜேஸ்வரிக்கு பலருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்றது எல்லாருமே பார்த்தீங்க. எந்த குடும்பத்திலிருந்து எப்படி வந்து படித்தேன் அப்படின்றது நீங்களாம் பார்த்துருக்கீங்க. நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது சார் வந்து என் கூடையே இருக்காரு, பக்கத்தில் இருக்காரு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான். அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஆல் த பெஸ்ட் கேர்ள்ஸ். சாரை பார்க்கணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் கனவு. இப்போ நிறைவேறிருக்கு. அதுக்கப்புறம் சார் வந்து எனக்குலாம் கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ, சந்தோஷம். சாருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.